வணக்கம் நண்பர்களே, குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரைடு எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம் இன்னைக்கு நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்தோன்னியும் அதை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனோனையும் அதில் ஒரு முட்டையை உடைச்சு ஊற்ற போகிறேன். முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு அடுத்து நம்ம இது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு சின்னதாக ஒரு கேரட், 4 பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா, அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நூடுல்ஸுக்கு ஆல்ரெடியே வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணால் போதும். அடுத்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா நூடுல்ஸ், அதை எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணலாம். நூடுல்ஸை ஆட் பண்ணிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நூடுல்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே பேனில் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான். கொத்தமல்லி இலைக்கு பதிலாக நீங்கள் வெங்காயத்தாள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், அருமையான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் அப்புறம் முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.